உங்களுக்கு கேவலம் படுத்த இந்து மதம் தான் கிடைச்சுதா உங்களுக்கு? ஏன் மற்ற மதத்தை பத்தி பேசி பாருங்களேன். உங்களுக்கு பிரபாகரன் அவர்கள் ப்ராப்பர்ட்டியா இல்ல ஈழத்தமிழர்கள் ப்ராப்பர்ட்டியா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விஜயலட்சுமி அக்கா தான் ப்ராப்பர்ட்டின்னு. அந்த 10 பேருமே நான் திருப்பி கேட்டுக்கிறேன், அடுத்த வாட்டிலாம் அப்படி சிரிக்காதீங்கடா, கேவலமா இருக்கு. ஒரு வார்டு மெம்பராக வக்கில்ல உனக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ராமர் கடவுளே இல்லை, பிஜேபியுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு கருத்தை பேசியிருந்தாரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி தலைவர் சைமன் அவர்கள் பேசினதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் கேட்டேன். அவரோட பேர் அப்படி, அதனால அவர் அப்படிதான் பேசுவார். அவர் ராமர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு. ராமர் கடவுளே இல்லை அப்படின்னு இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி, இந்து கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இது முதல் தடவை கிடையாது. அவர் பலமுறை இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் மாற்று மதத்தை பற்றி கூட இவ்வளவா நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் உண்மையிலே எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். மாற்று மதத்தை பற்றி கூட நீங்கள் ஒரு வார்த்தை வாய் திறந்தது கிடையாது. ஆனால் இந்து மதம் உங்களுக்கு அவ்வளோ பேசுறதுக்கு, அவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. ரொம்ப ஆர்வமாக நீங்கள் அதை கேவலப்படுத்துறீங்க. ஏன்னா நடுநிலை இந்துக்கள்லாம் அமைதியாக இருப்பாங்கல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு அதுக்கு எதிர்ப்பே காட்டாமல் இருக்காங்கன்றதுனால நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. ஒரு ஆமக்கறி சாப்பிட்டேன், ஒரு முதலக்கறி சாப்பிட்டேன், ஒரு இலங்கையில் அங்கே போனேன் இங்கே போனேன் நீங்கள் கதை விடுற விஷயம் கிடையாது இது. ராமர்ன்றவர் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் இந்த கருத்தை சொல்லி பாருங்களேன், உங்களை வச்சு செஞ்சு அனுப்புவாங்க. வாழ்நாளுக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க ராமர் பிஜேபியோட ப்ராப்பர்ட்டியான்னு. நான் கேட்குறேன், உங்களுக்கு பிரபாகரன் அவர்கள் ப்ராப்பர்ட்டியா இல்லை ஈழத்தமிழர்கள் ப்ராப்பர்ட்டியா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விஜயலட்சுமி அக்கா தான் ப்ராப்பர்ட்டின்னு. பாவம், அது உங்கள் சொந்த விஷயம். ஆனால் அக்கா கர்நாடகா போய் கூட உங்களை சும்மா விடலை போல, அங்கேயும் கேஸ் போட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, அது உங்கள் சொந்த விஷயம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துனா எத்தனை வருஷம் அரசியல் நடத்துறீங்க, எத்தனை பேர் மனசை புண்படுத்துறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே தமிழக மக்கள் மேலே, தமிழக நலன் மேலே நாட்டம் இருந்ததுன்னா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். வாயை வச்சே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ராமர் கடவுள் இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுல, உங்கள் குழந்தைய தூக்கிட்டு எங்கே ஓடுறீங்க? கோயிலுக்கு தானே. முடிக்காணிக்க கொடுக்க எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு தானே போகிறீங்க. கார் வாங்கினீங்கன்னா பூஜை போட எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு தானே போகிறீங்க. உங்களுக்கு கேவலம் படுத்த இந்து மதம் தான் கிடைச்சிதா உங்களுக்கு? ஏன் மற்ற மதத்தை பற்றி பேசி பாருங்களேன். அதோட பின்விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருந்திருக்கும். நீங்களே அதை உணர்ந்திருப்பீங்க. ஆனால் போனால் போது இந்து மதம் தானே, எவ்வளோ கேவலமாக பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியம் தான் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பேச வைக்குது. முந்தி மாதிரியான காலம் இல்லை. எவ்வளோதான் பேசினாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இந்துக்கள் போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. இது 500 ஆண்டு கால போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சி ஒரு மிக பிரம்மாண்டமான அயோத்தி கோயில் எழும்பி இருக்கு. ஒரு உண்மையை நான் சொல்றேன், உங்க காதுக்கு எட்டுற மாதிரி, உங்க மூளைக்கு உரைக்கிற மாதிரி சொல்றேன். அந்த இடத்துல தீர்ப்பு சாதாரணமா வரல. ராமர் பிறந்த இடம்ன்றதுக்கான ஆதாரத்தை அடிப்படையா வச்சுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில் அது ஒன்றும் தீர்ப்பு கொடுக்கல. ஸோ நீங்க முடிஞ்ச அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்க, உங்க மூளைக்கு அதெல்லாம் எட்டாது. ஏன்னா நீங்க அக்கா கொடுத்த டார்ச்சர்லயே ரொம்ப மூளை குழம்பி போய் தான் இப்படிலாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். பாவம், வேற எப்படி பேச முடியும்? நீங்க கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த 10 வருஷத்துல உருப்படியா நீங்க ஏதாவது ஒரு வார்டு மெம்பராவது ஆயிருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. அது ஏன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்க வாய் தான் எங்க போனாலும் அந்த வாய் ஏடாகுடமா ஏதாவது பேசுது. அந்த வாய் பேசுறதுனால ஏதாவது நன்மை விளையுமானா ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவுத்து விடுற ரீலுக்கு அளவே இல்லை. நீங்க பண்றத பார்த்தா, நான் அங்க போனேன், எனக்கு அந்த நாட்டு பிரதமரே காலில் விழுந்தாரு, இங்க போனேன், போலீஸ்காரங்களாம் என்ன கேரோ பண்ணி அப்படியே என் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு துடிச்சாங்க அப்படின்லாம் நீங்க ரீல் விடுறீங்க பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் வேணா அதை நம்புவாங்க. இப்ப கூட நீங்க ராமர் கடவுளே கிடையாது, பிஜேபியோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களை சுத்தி பின்னாடி உட்கார்ந்துருந்த அந்த 10 பேர் வெக்கம் இல்லாம சிரிச்சாங்க பாருங்க. அவங்கள பார்த்துதான் எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. உங்களை பார்த்து கூட அவ்வளவு வேதனையா இல்ல. உங்களோட கேடுகட்ட பேச்சு அவங்க ரசிக்கிறாங்களா? அப்ப அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? மேபி அவங்கெல்லாம் இந்துக்களா கூட இருக்கலாம். சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்தா அங்கேயே உங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கணும். அந்த 10 பேருமே நான் திருப்பி கேட்டுக்கிறேன், அடுத்த வாட்டிலாம் அப்படி சிரிக்காதீங்கடா, கேவலமா இருக்கு. ஒரு வார்டு மெம்பராக வக்கில்ல உனக்கு. ஆனா பேசுறதெல்லாம் இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் தான் இழிவா பேசிட்டு இருக்கிற நீ. கடைசியில பார்த்தா உன் ஸ்டைல்ல சொல்லணும்னா
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.